வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம மக்காசோள சாகுபடியை பற்றி பார்ப்போம். அடுத்த 2 வீடியோவில் அடுத்தடுத்த ரகங்களை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோவில் என்கேல 66, 68 ப்ளஸ் விதையை பற்றி பார்ப்போம். வீடியோ முழுமையாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசியாக உங்கள் கருத்தையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்கே 66, 68 இது நாங்கள் ஒரே வருடத்தில் ஆடி பட்டத்துலேயும் போட்டிருக்கோம், தை பட்டத்துலேயும் போட்டிருக்கோம். எது சிறந்ததுன்னு நம்ம பார்ப்போம். ஆடி பட்டத்தில் பொறுத்தளவுக்கு நம்ம மகசூலில் பார்த்துருவோம். மகசூல் ஒரு 26 மூட்டை 27 மூட்டைக்குள்ளே தான் எடுக்க முடியுது. ஏன்னா காட்டில் ஈரப்பதம் கொஞ்சம் கம்மியாகுது. மழை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பெய்யறதில்ல. அதனால் தண்ணி கட்டாததுனால மகசூல் கொஞ்சம் கம்மியாக தான் வருது. ஏன்னா பராமரிப்பு கம்மியாக இருக்குது. அதே தைப்பட்டத்தில் 5 நாள் 6 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி கட்டுறோம். அதனால் ஒரு ஏக்கருக்கு ஒரு 31 மூட்டை 32 மூட்டை மகசூல் எடுக்க முடியுது. நல்லாவும் தைப்பட்டத்தில் வருது. அதுவும் இல்லாமல் வெயில் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. மக்காசோளத்துக்கு கொஞ்சம் வெயிலும் கருது வர டைமில் தேவை. ஆனால் ஆடிப்பட்டத்தில் அதுக்கு மாதிரி வெயில் அடிக்காது. ஏன்னா மழை காலத்தில் வெயில் கொஞ்சம் தாக்கம் கம்மியாக இருக்கிறதுனால பயிர் அதுக்கேற்ற மாதிரி மக்காசோளம் வராது. அதுக்கு அடுத்ததாக இதில் மேஜர் ப்ராப்ளமாக வருது, படைப்புழுவோட ப்ராப்ளம் வரும். என்கேல 66, 68 ப்ளஸ் விதையை நாங்கள் ஏன் சூஸ் பண்ணோன்னா, இந்த ப்ளஸ்ஸுங்கிறது மருந்து கலந்துருக்க விதை கீழே ப்ளஸ்ஸுன்னு போட்டிருப்பாங்க. அது நார்மல் விதையோட கொஞ்சம் விலை ஜாஸ்தி வருது. நம்ம ப்ளஸ் விதையை நடவு செய்கிறப்ப ஒரு 18 நாளைக்கு மேலே தான் நம்மளுக்கு படைப்புழுவோட தாக்குதல் தெரியும். அப்போங்கிறப்ப நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இது நாங்கள் பண்ணதை தான் இந்த வீடியோவை சொல்லியிருக்கோம். நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, 18 நாள்லேருந்து 20 நாளுக்குள்ளே கோரோஜனோ டெலிகேட்டோ ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணுவோம். டெலிகேட்டை அதிகபட்சம் ஆரம்பத்தில் ஸ்ப்ரே பண்ணுவோம் முதல் மருந்தாக. அது ஒரு ஏக்கருக்கு 60 ml பயன்படுத்துவோம். அதோட மணி நல்லா பிடிக்கணும், ஆரம்பத்திலே செடியை நல்லா ஊக்கமாக கொண்டு வரணுன்ட்டு முத்து சோளத்துக்கு ஜிங்கு சத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஜலட்ரா 700 பயன்படுத்துவோம். அது ஒரு 12 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 15 ml பயன்படுத்துவோம். மணி நல்லா ஏறுறதுக்கு தான் இந்த ஜலட்ரா 700 நாங்கள் பயன்படுத்துகிறோம். அதுக்கு அடுத்ததாக 40 நாள் வரையும் நாங்கள் பார்ப்போம். 40 நாளில் படைப்புழு தாக்குதல் அப்பையும் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஒரு முறை கோரோஜன் யூஸ் பண்ணுவோம். அதோட அப்போ சத்துக்கு வேறு ஏதாவது டானிக் பர்ச்சேஸ் பண்ணி அந்த டைமில் கொடுத்துருவோம். இல்லாட்டினா கோரோஜனே அதிலே கொஞ்சம் டானிக் கலந்து இருக்கிறதுனால இல்லாட்டினா கோரோஜனே மட்டும் ஸ்ப்ரே பண்ணுவோம். அதுவும் 900 ரூபா கிட்ட வரும். ஒரு ஏக்கருக்கு 60 ml அதுவும் பயன்படுத்துவோம். இந்த 2 மருந்தும் படைப்புழுவுக்கு நல்லாவே ரிசல்ட்டாக இருக்குது. கொஞ்சம் செலவாகும் தான். ஆரம்பத்தில் நம்மளுக்கு படைப்புழுக்கு மருந்துக்கு மட்டும்தான் கொஞ்சம் செலவாகும். மற்றபடி மக்காசோளத்தில் பெருசாக செலவு வராது. நம்ம அதிகம் உரமும் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. அடி உரமாக டிஏபி, அப்புறம் 30 நாளில் யூரியா, அதுக்கு அடுத்ததாக கருது வரப்போ பொட்டாசும் கொஞ்சம் யூரியாவும் கொடுத்தா செடி நல்லாவே வரும். தைப்பட்டத்தில் பொறுத்தளவுக்கு இன்னும் மகசூல் ஜாஸ்தி வரும். ஏன்னா பராமரிப்பு நல்லா இருக்கும். அதே ஆடிப்பட்டத்தில் பராமரிப்பு கம்மியாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு மகசூல் கம்மியாக வருது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.